ஸோ இப்போ நைட் சார்ட் பார்த்தீங்கன்னா எதில் ஆரம்பிச்சதோ இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா டைம் 2, 6, 10, 14 டைம் 24 ஹவர்ஸ் 0லேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா 24 ஈச் ஒன் வந்து ஒரு யூனிட். ஸோ 12 மணி நேரம் 14 0 to 14 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸே இப்போ 12 மணி அந்த மாதிரி ஆகுதுன்னா 14னா காலையில் 10 மணி. ஸோ எந்த ரேட்டுக்கு ஆரம்பிச்சதோ அதே ரேட்டுக்கு வந்து முடிஞ்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. முந்தின நாள் தான் அஃப்கோர்ஸ் கன்சிடர் பண்ணணும். பட் எந்த ரேட் 3955க்கு ஆரம்பிச்சது இல்லையா அதே ரேட்டுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து அப்டேட் ஆயிருக்கு, அதுவும் கோல்டில் பார்த்துருங்க. ஈவினிங் எந்த ரேட்டுக்கு அப்டேட் ஆயிருக்குங்கிறதும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது அப்டேட் ஆயிருக்கா பார்த்துடுவோம். $4.15க்கு அப்டேட் ஆயிருக்கு. காலையில் என்ன ரேட்டோ அதே தான் இப்போ திரும்பி வந்துடும். ஸோ இப்போ ரேட் இப்போ இது ஈவினிங் ரேட் மார்னிங் ரேட் என்ன இருந்ததோ அதே தான். அதுக்கு முன்னாடி மார்னிங்க்கும் முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ அதே தான் வரும். ஸோ இப்போது இந்த 250யோட பார்த்தீங்கன்னா 150 ஆர் 100 எவ்வளோ கம்மி ஆகுது நாளைக்கு தெரியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி கம்மி தாங்க ஆக போகிறது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி கம்மி தான் ஆக போகிறது, ஏற போகிறது இல்லை. காலையில் அதுக்குள்ளே மாறுமா எனக்கு தெரியல, டவுட்டு தான். ஃபெடரல் ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்க அவங்க. பட் அதை சேர்த்து வந்து பவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா டிசம்பரில் கட் பண்ண மாட்டேன்னு. எல்லாரும் 3 கட்டு இருக்குன்னு நினச்சாங்க, ஆனால் 2 கட்டு. இந்த கட்டோட சரி இதுக்கு மேலே கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும் கோல்டுக்குன்னு தெரில. இன்க்ரீஸ் ஆகுமா தெரியல, எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகாது. பட் நாளைக்கு செக் பண்ணிக்கோங்க 8:30க்கு. நான் நியூஸும் காமிக்கிறேன். இப்போ இந்த நியூஸை வச்சு கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளக்சுவேஷன் எப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியணும், காலையில் 8:30க்கு நீங்கள் பாருங்கள். நான் அந்த ரேட் கட் நியூஸையும் காமிக்கிறேன். ஸோ இது அவங்க டைம் 3:18க்கு வந்தது. ஒரு அரௌண்ட் 15 மினிட்ஸ் பேக் இந்த நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதில் வந்து கிளியராக அவர் போட்டிருக்காரு, ஃபெட் லைவ் அப்டேட்ஸ் பவல் சேஸ் another ரேட் கட் இன் டிசம்பர் இஸ் நாட் அ foregone conclusion. இப்போ கன்க்ளூடே பண்ண முடியாது, கொடுப்பேனா இல்லையாலாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஸோ இந்த வாட்டி ரேட் கட்டோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் அவங்களோட இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்து அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இதுதாங்க நியூஸு. ஃபெடரல் ரேட் கட் பண்ணிட்டாங்க. ஃபெடரல் ரேட் கட் பண்ணினதுக்கப்புறம் இப்போதைக்கு சார்ட்டில் ரொம்ப சேஞ்சஸ் வரல. நாளை காலையிலக்குள்ளே ஏதாவது சேஞ்ச் வருதாங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபெடரல் ரிசர்வ் கட்ஸ் ரேட்ஸ் டு த லோவஸ்ட் லெவல் இன் 3 years. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் இதுதான் இருக்கிறதுலையே லோவஸ்ட்டு. இப்போ வரைக்குமே வந்து கோல்டுக்கு அது இம்பேக்ட் ஏன் ஆலன்னு தெரில. ஆனால் ஒருவேளை 15 மினிட்ஸ் பேக் தான் நியூஸ் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் வருமா அந்த இம்பேக்ட், இதுக்கப்புறம் இருக்குமா தெரியாது, பாருங்கள். இப்போ வந்து 3:23 PM இது அவங்க அமைச்சிருக்காங்க இந்த நியூஸு. அவங்களோட டைம் 3:23, நம்மளது வந்து 5:30 அந்த மாதிரி. ஸோ 15-20 நிமிஷம் முன்னாடி தான் இது வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் சார்ட்டில் வந்து தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள்.